இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பரவன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அக்கமடேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசி? அதாவது என்னென்னா, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது என்னென்னா தேர்தல் ஏல பேரம் தான் அது. அது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் கூட்டணியில் டெய்லி என்ன பேசுகிறீங்கன்றதை ஏதாவது பத்திரிகைகளுக்கு வெளியிடுறீங்களா? நாங்கள் இது பேசுனாங்க எங்கிட்ட, அதாவது நீங்கள் கொள்கை ரீதியாக உங்கள் கொள்கைகளை, இப்போ எங்களுக்கு மாநில சுயாட்சின்ற ஒரு கொள்கை இருக்குது, நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி இருந்தாலும் இங்கே கூட்டணி ஆட்சி எங்களுக்கு கிடையாது, இப்படிங்கிற உங்கள் கொள்கைகளை உங்கள் கூட்டணி கட்சிகளோடு நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்கள் கொள்கைகளை பேசலை. இதில் யாருக்கு என்ன சீட்டு, நீ 2000 4000 6000 பிம்பிளிக்கு பில்லாப்பின்னு தான் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது. இந்த ஒவ்வொரு கட்சிக்கு இடையில் இதில் மக்களுக்கோ அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுக்கோ எந்த விதமான நன்மையும் கிடையாது, எந்த கனெக்ஷனும் கிடையாது, இல்லையா? இப்போ ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போகிறதுன்றத பொதுக்குழு கூடி முடிவெடுக்குதா? இல்லை, ஒரு கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் எடுக்கிறாங்க. தேமுதிக அப்படிதான் சார் வந்திருக்கு. ஆமா, தேமுதிக அப்படிதான் என்ன வந்திருக்கு, அது நிர்வாகிகளை கூப்பிட்டு தான், பொதுக்குழு கூப்பிடல. பொதுக்குழு கூப்பிடல, நிர்வாகிகள் தான் பொதுக்குழுன்றது. நீங்க நிர்வாகிகள் தான் சார் பொதுக்குழு. அதான் சார், இதுல மக்களுக்கோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கோ தொடர்பு இல்லைன்னு தான் சொல்றேன் நான். இது அந்த கட்சியினுடைய நலனும் அதன் மேல இருக்கிற அதிகாரங்களும் ரெகக்னைஸ்டு பர்சன்ஸ் தானே, ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தானே அந்த நிர்வாகிகள். ஓகே சார், நீங்க ஒரு மேஜர் முடிவு எடுக்கிறீங்க. இப்போ நீங்க நல்லா கேட்டீங்க, இப்போ ஒரு முடிவுன்றது நீங்க மேல இருக்கிறவர் எடுத்துக்க கூடியதானே. இப்போ நீங்க ஒரு மேஜர் சேஞ்சான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. தேமுதிகன்ற ஒரு கட்சி பாஜகன்ற ஒரு கூட்டணிக்குள்ள இருந்து உங்ககிட்ட வருது. நீங்க ஒரு இந்தியா கூட்டணின்றது பாஜகவை எதிர்க்கின்ற முகம்னு சொல்றீங்க. அந்த முகம்ன்றது எது? திமுக மட்டும்தான் அந்த முகமா? பாஜகவுக்கு அந்த முகம் இருக்குல்ல, விசிகாவுக்கு அந்த முகம் இருக்குல்ல. அப்ப திமுகவோடு நீங்க இணைஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க அந்த முற்போக்கு முகமுடி உங்களுக்கு கிடைக்குமா? இல்ல அதுல இருக்க எல்லா கட்சிகளுக்குமே அந்த முகங்கள் இருக்கா? இருக்கு இல்லையா? அப்போ இப்படி ஒரு கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணி தங்களுடைய எல்லா சமரசங்களையும் அதுல இருக்கிற கூட்டணி கட்சிகள், அதாவது விசிகாவாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும், தங்களுடைய கோர் அஜெண்டால இருந்து இறங்கி திமுகவை 4.5 ஆண்டு காலம் எந்த விமர்சன கணையும் வராம தான் நெஞ்சில் தாங்கிக்கிட்டது எதுக்காக? இந்த ஒற்றை கோரிக்கை தானே, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்ற கோரிக்கை தானே. அந்த கோரிக்கைக்கு தானே நீங்க மொத்தமா தாங்கி இருந்தீங்க. இப்போ அதுக்கே ஒரு பாஜக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி உங்களை நோக்கி வரும்போது நீங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட எல்லாத்தையும் பேசி சம்மதம் வாங்கினீங்களா? இப்ப இந்த முகமுடி கிளியுதா இல்லையா? டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் சார் இருக்காங்க? பெரிய கட்சி தானே இருக்குது. அதிமுக சார் அதான் பெரிய கட்சி தான் சார். இப்ப நீங்க அந்த கட்சி இருக்கிறதுனால மட்டுமே தான் அந்த முகமுடியான்னு கேட்கிறேன். இப்போ திமுக ஒட்டு நாளைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னா காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிற கட்சி இல்லையா? இல்ல, இப்ப திமுக விட்டு விசிக வெளியே வந்துருச்சுன்னா நாளைக்கு அது என்ன ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவா? அந்த கேள்விதான் கேட்கிறேன். இப்ப நீங்க எல்லாரையும் சேர்ந்ததுதான் அந்த முகமுடி உங்களுக்கு. அப்ப நீங்க என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகள் தங்களுடைய பேரங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்க நடத்துறீங்க, ரைட்? இது வேற வழி இல்லை. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது அப்படிதான் நடத்துவீங்க, நடத்திக்கோங்க. ஆனா அந்த சொந்த கட்சிகள் அதோடைய நலனை, இப்போ இந்த மாதிரி கூட்டணின்றது உங்க பலத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டே ஒதுக்கப்படுதுன்னா அதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. சரி இல்லையா? இப்போ தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா பதவி கொடுத்து பிஜேபி கூட்டணியில் போயிருந்தா இந்நேரம் மத்திய அமைச்சராக கூட ஆயிருக்கலாம். எதனால தேமுதிக அது வேண்டாம்னு சொல்லி திமுக கூட்டணியில் இணையுது? என்ன காரணம்? ஏதாவது ஒரு அரசியல் நீங்க பாஜக எதிர்க்கிறதா எங்களுடைய கோர் காரணம் தேமுதிக எங்கேயா சொல்லியிருக்கா? சரி, இதை மீறி வர்றீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இல்ல. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, தேர்தல் அரசியல்ங்கிறது அப்படித்தானே இருக்கிறது. நம்ம பொதுவாக அப்படித்தானே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு தேர்தல் அரசியல் பொதுவான ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல உங்களுக்குமான எனக்குமான ஒரு பொதுவான 2 பேருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டை நோக்கி நம்ம நகர்வுகள், அந்த பாயிண்ட் தான் வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றேன் சார். இப்ப நான் ஜெயிக்கணும், நீ எனக்கு ஓட்டு போடணும், உன் ஓட்டு எனக்கு வேணும், இவ்வளவுதான் நம்ம 2 பேருக்கு இருக்க அஜெண்டா. நமக்கு பாஜக உள்ள வந்துடணும், இந்த முற்போக்கு மூவ் முடியணும், ஏன் போட்டு நீங்க இன்னொரு பக்கம் ஏன் ஏமாத்தணும்? அதை அது தேவையில்லை. இல்லை, நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போங்க. ஆமாப்பா, இவருக்கு 2% இருக்கு, இவர் 15,000 ஓட்டு எனக்கு வேணும், 2,000 ஓட்டு எனக்கு வேணும், நாங்க ஓட்டுக்காக ஒரு தேர்தலுக்காக ஒரு டுபாக்கரோ ஒரு கூட்டணியை வச்சு நிக்கிறோம், அப்படி சொல்லிட்டு போங்க. அதுக்கே நீங்க எங்களுக்கு தேவையில்லாம இன்னொரு இடத்துல குழப்பறீங்க. அந்த குழப்பம் ஒரு சாதாரண தொண்டனுக்கோ மக்களுக்கோ இந்த மாநிலத்தை கொதிப்புல வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்க தேவைக்காக ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மக்களுடைய பிரச்சனையா நீங்க ஏன் மாத்துறீங்கன்னு கேட்கிற அரசியல் கட்சிகளுக்கு. இல்லை, நாம் பொதுவாகவே இந்த கடந்த ஒரு 91 இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஏன் அதுக்கு முன்னாடி பார்த்தா கூட ஈவன் 67 திமுக வந்தப்போ கூட காங்கிரஸை எதிர்த்து தான்
அது வந்தாலுமே கூட மீண்டும் அவர் ராஜாஜி அவர்கள் தான் அதுக்கு அந்த கூட்டணியில் தானே இருந்தாரு. அப்ப நமக்கு இது பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. அப்படிதான் நடக்குதுன்னு சொல்றேன். இப்போ நான் என்னன்னா டூ மெம்பர்ஸ் ரெண்டு பேரோட ஈகோவால உருவாக்கப்பட்டதா அந்த இல்ல பொதுவாகவே இல்ல காங்கிரஸாவோ பிஜேபியோ அதிமுகவோ திமுகவோ எல்லா கட்சிகளுடைய அடிப்படை இப்படித்தானே இருக்கிறது. இப்ப இந்த இன்றைக்கான தேர்தல் அரசியல் களம் அப்படித்தானே இருக்கிறது சார். அது ரைட் சார், இவ்வளவு நாள் ஏமாத்திட்டீங்க, இனிமேலாவது ஓப்பனா பேசி பழகுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கொள்கையின் அடிப்படையில் இணைந்த ஒரு கூட்டணிக்குள்ள இவ்வளவு பேச்சுவார்த்தைகளே தேவையே இல்லையே இல்லையா? இப்ப நீங்க விசிகாக்க போன நீங்க வந்து தியாகம் பண்ணி சார். அதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குதா நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். பர்செப்ஷன் வைஸ் நான் முதல்ல சொன்னேன், எல்லாரையும் உள்ள கொண்டு வரும்போது உங்க கட்சியில் இத்தனை கூட்டணி, இந்த கூட்டணியில் இத்தனை கட்சிகளா அப்படிங்கிற ஒரு ஆஸ்டக்கான ஒரு பாயிண்ட் வரும். அந்த இடத்துல பரவாயில்ல இத்தனை, அப்ப நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகருமா அப்படின்னு மக்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறதா இல்லை சார்? மக்கள் மனநிலை எப்படி மாறும்? நீங்க மக்களுக்காக நிக்கிறீங்களா? மக்களுடைய மெயினான பிரச்சனைக்காக நீங்க நிக்கிறீங்களா? அதுல ஒற்றுமையா எந்த சமரசம் இல்லாம நீங்க நிக்கிறீங்களான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? நீங்க 10 ஓட்டு வச்சிருக்கோம், 15 ஓட்டு வச்சிருக்கோம், எல்லாவனையும் நான் உள்ள வச்சுக்கிட்டு எந்த மக்கள் சிந்தனை இல்லைங்கன்னா எப்படி ஜெயிப்பீங்க? உங்களுக்கான தேவையான 4.5 வருட திட்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா? தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கின்ற முகமும் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இது இல்லாத உங்களுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளா உங்க கூட்டணியை விட்டு, வெற்றி கூட்டணியை விட்டு வெளியே போகாத கூட்டணி கட்சிகள் இத்தனை இருக்கு இல்லையா? உங்க கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு கூட 2 சீட்டை கொடுத்து அப்படியே சந்தோஷமா வச்சு கூட்டணியை போக வேண்டியதானே? எதற்கு ஒரு கொந்தளிப்பை வந்து காங்கிரஸ் மத்தியில் ஏற்படுத்துறீங்க நீங்க? இல்ல இப்ப காங்கிரஸ் கொந்தளிப்பு ஏற்படுத்துறாங்களா? காங்கிரஸ் பேருமே சார். அதாவது வந்து நீங்க என்னன்னா காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கிற போது அதுக்கு வந்து எங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கோன்ற பேச்சுவார்த்தை நீங்க நகர்த்தி இருக்கலாம். தொடர்ந்து காங்கிரஸ் வைக்கின்ற கற்களுக்கு எதிராக இன்னொரு பக்கமும் வெளியில கற்கள் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கப்பட்டுச்சு. அதாவது காங்கிரஸா வெளியேறுறதா, நான் உன்னை வெளியேற்றினேன்னு நான் சொல்ல விரும்பல. அது மாதிரி காங்கிரஸ் வந்து நானா வெளியேறினேன்னு ஆகக்கூடாது. அப்ப 2 கட்சிகளுமே இந்த மௌனத்தோட இந்த போராட்டங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்னன்னா அகில இந்திய அளவில் ஒரு தேசிய கட்சி தனக்கு எதிரான ஒரு கட்சியா வந்துடக்கூடாதுன்றது பாஜக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கு. அந்த எதிரி கட்சின்றது மாநில கட்சிகளா இருக்கணும். அதுக்கு ஈக்குவலான ஒரு தேசிய கட்சி வேண்டான்றதுல அது உறுதியா இருக்கு. அப்போ இங்க காங்கிரஸ் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்போ அது வந்து தன்னை ரீஃபார்ம் பண்ணி எப்படி வந்து வெள்ளையர்களுக்கு எதிரான ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தை காங்கிரஸ் வந்து பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சோ, இன்னைக்கு அது மாதிரி மதவாதிகளுக்கு எதிரான தன்னோட சுதந்திர போராட்டத்தை காங்கிரஸ் திரும்ப பண்ண வேண்டியிருக்கு. அதுல அது வந்து அது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்துதான் ஆகணும். இப்ப புதுசா ஒரு கூட்டணிக்கு போறதோ காங்கிரஸ் வெளியேறதோ காங்கிரஸ்க்கு ஒரு வளர்ச்சி தானே. இந்த 20 சீட்ல 30 சீட்ல சுருங்காம 60 சீட் 70 சீட் போச்சுன்னா இன்னும் 40 பேர் யூத் காங்கிரஸ்ல இருந்து உள்ள வருவாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு பலம் தானே. ஆனா நீங்க அது வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா மாறாது. அது வந்து எல்லாமே அதுக்கான வாய்ப்புகள் முயற்சி எடுத்து நீங்க தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கிறது தானே உங்களுக்கு இந்த தொய்வு. நீங்க பீகார்ல தோல்வி அடைந்தது காரணம் என்ன? நீங்க மேற்கு வங்கத்துல போய் கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சதுக்கான இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய சாபங்களையும் சேர்த்து காங்கிரஸ் சுமக்க வேண்டியது இருக்குல்ல. காங்கிரஸோட சாபத்தையும் சேர்ந்து கூட்டணி கட்சிகள் சுமக்க வேண்டியது இருக்குதுல்ல. அப்ப அது ஒரு முடிவெடுத்து நான் வெளியே போறேன்னா அது காங்கிரஸோட வளர்ச்சி தானே. ஒரு புதிய ஒரு சக்தி காங்கிரஸ்குள்ள வரும் இல்லையா? ஓகே, அது ராகுலுக்கு இன்னும் பலம் தானே. நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போலாம்ல. இல்ல இப்ப இது மாதிரி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு எல்லா கட்சிகளும் அப்படி யோசிச்சு செயல்படுமாங்க? யோசிக்க தான் செய்யணும். அதாவது தன்னை கட்சியை அதுக்கு உங்களுக்கு உண்டான உங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் உங்களுக்கான உரிமைகளும் உங்களுக்கான அதிகாரங்களும் வழங்கப்படலைன்னா எல்லா கட்சியுமே அந்த முடிவை எடுக்கணும். நீங்க வந்து ஒரு 2% இருந்தாலும் சரி 4% இருந்தாலும் சரி அந்த மக்கள் அந்த கட்சிக்கு விரும்பி அது அதிகாரத்துக்கு வரணும் தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப அதிகாரத்தை ஒரே இடத்துல நீங்க குமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எது ஜனநாயகம், எது சமூக நீதி? தேர்தல் அரசியல் நீங்க நகர்கின்ற போது எத்தனை எம்எல்ஏக்களை நமது கட்சி பெற்று இருக்கிறது, எத்தனை எம்பிக்களை நம்ம கட்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த இப்ப 2024 நீங்க எடுத்துட்டீங்கன்னா சாலிடா காங்கிரஸ் கட்சிக்கு என்று பெற்றிருக்கக்கூடிய 90 எம்பிக்கள்ல 10 எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலான அமைஞ்சது. இல்லை நீங்க மறுக்க முடியுமா? இல்ல அப்ப காங்கிரஸ் அப்ப திமுக ஜெயிச்சதும் காங்கிரஸ் 99 சரி 9 சரி 99 அப்ப திமுக ஜெயிச்சதும் காங்கிரஸோட இதுல நம்ம எடுத்துக்கலாம். அது மியூச்சுவல் தானே சார். காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் திமுகவுக்கு, திமுகவுடைய கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2021 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லுங்க போது சார் 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு சார் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப இந்த கணக்கு எப்படி வருகிறது? அப்ப 4 ஓட்டு அவங்க வாங்கினாங்கன்னா அதுல 1 ஓட்டு விசிகாவோட ஓட்டு. ஆமா, அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஐயுஎம்எல்க்கு ஒவ்வொரு சின்ன கட்சிகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு ஒவ்வொரு இடத்துல. அந்த ரெப்ரசன்டேஷன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்ங்கிறது இருக்கு. இல்ல சார், நான் அந்த 1லே தான் இருக்கணுமா? நான் ஒரு 2 ஆகக்கூடாதா, 3 ஆகக்கூடாதா, இல்ல அந்த 4 நான் ஆகக்கூடாதா?
நீங்க கூட்டணியிலே இருந்தீங்கன்னா ஒண்ணு அரையாவும் அரை முக்காலாவும் முக்காலேருந்து ஒண்ணுமே இல்லாம போவீங்க. சரி, அதான் நடக்கும். சரி. அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த குறுகிய வெற்றி வேணுமா இல்லை கட்சி வேணுமா? வெற்றியின் மூலமாக நான் அங்கீகாரம் அடைந்து விட்டேன் என்கிறத மக்களுக்கு சொல்லணும். 50 ஆண்டு அதிகாரத்தில் இருந்த கட்சி அது. நீங்க புது கட்சிக்கு வேணா அதை சொல்லலாம் வெற்றி முக்கியம்னு. சரி, காங்கிரஸ் தொடர்ந்து 50-70 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்துருச்சு. இப்ப தன்னை நீர் நெருப்புக்குள்ள இறங்கி தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்போ நீங்க அதிகாரத்தை விட்டு நீங்கள் மக்கள் பக்கம் வந்தீங்கன்னா தான் இப்ப காங்கிரஸ் பொழைக்கும். அப்போ இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சொன்னது ஒரு மெசேஜா காங்கிரஸுக்கானதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல, அது காங்கிரஸும் அதை எடுத்துக்கிச்சு. காங்கிரஸும் அந்த மனநிலையில் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைகள்ல அது ஒரு காரணம் தேடிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு காரணம் தேடிட்டு இருக்கு, திமுகவும் ஒரு காரணம் தேடிட்டு இருக்கு. ரைட். பரவாயில்ல. நிறைவு கருத்தை நீங்கள் சொல்ல வரும்போது இந்த கூட்டணி கட்சிகளுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா, நிறைவேறுமா? அதாவது கூட்டணி கட்சி வந்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுவோம். இல்லை, அதான் பூர்த்தி ஆகுமான்றது, அது பூர்த்தி ஆகணும்னு பூர்த்தி ஆகிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா பூர்த்தி ஆகிக்கிடும். இல்லை வேண்டாம் பூர்த்தி ஆகலைன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறிக்கிடும். அதுதான் நடக்க போகுது. இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம். இப்போ யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள்ங்கிறதும் ஒரு கேள்வியாக வரும். இப்போ பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த தொகுதிகள் எண்ணிக்கையில் வடிவமைக்கப்படணும். இல்லை, அதான் அது அவங்களே சொல்லிட்டாங்க. அதான் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியிலிருந்து 1 or 2 அதிகமாக பெற வேண்டியதுன்றது தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் இல்லையா? அது எனக்கு 1 கூட்டி கொடுங்க 2 கூட்டி கொடுங்கன்றது. நீங்கள் சில தியாகங்களை பண்ணுங்கன்னு அதில் இருக்கிற பெரிய கட்சிகள் 2 பக்கமே. இப்போ திமுக கூட்டணியில் மட்டும் இந்த பிரச்சனை நம்ம ஒதுக்கிட முடியாது. அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, அங்கேயும் அழுத்தங்கள் இருக்கு. அங்கேயும் சிலர் நான் இது யார் தலைமையில் கூட்டணின்னு அங்கே சந்தேகம் இருக்கு. அங்கே டிடிவி சொல்றாரு, நாங்கள் பாஜகவோட, அதாவது என் மனைவியின் அம்மா அவருக்கு அம்மா, ஆனால் எனக்கு மாமியார், என் மாமியாரின் மகள் எனக்கு மனைவின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒன்று சொல்கிறாங்க. அதாவது யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைவர் இவர் அப்படின்னு 2 பக்கமுமே கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இது இப்படி இருந்தால் தான் ஒரு கூட்டணி ஒரே கட்சியாக இருக்கு சார். இந்த காம்ப்ரமைசன் உங்களுக்கு எங்கே வரும்னா, அவங்க எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகிற இடத்துல மற்ற எல்லாத்தையுமே சமரசப்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா கட்சிகளுக்குமே வந்துடும். இப்போ எல்லா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அந்த 1 சீட்டோ 2 சீட்டோ உயர்த்தி கொடுத்துட்டா அந்த பேச்சுவார்த்தைன்றது சுமூகமாயிர போகுது. அதை இப்போ தனிப்பெரும்பான்மையோடு இன்னொரு கேள்வி என்னன்னா, திமுக தனது தொகுதிகளிலிருந்து குறைச்சிக்க வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொல்றேன். என்னன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த தேர்தல் மிக ரொம்ப ரொம்ப ஒரு அதிமுகவுக்கு இந்த சிக்கல் இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறத நீங்கள் கருதுறீங்களா? இப்ப தேமுதிக மாதிரி இப்ப கூடுதலாக ஒரு கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபுல்லி லோடடா இருக்கக்கூடிய திமுகவில் கூடுதலாக ஒரு கட்சி இருக்கிறதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதனால இந்த பிரச்சனைகள் குழப்பம் வரதாக சொல்லப்படுது. இன்னும் முடிவாகல இல்லை, இன்னும் நாட்கள் இருக்கு. எப்படியும் பஃபரா கொஞ்சம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு நிறைய உதிரி கட்சிகளை உள்ள இணைச்சு வச்சிருக்காங்க அவங்க. 1-2 பேர் அது யார் சின்னத்துல நிக்க போறாங்கன்னு இருக்கு. இப்ப தனி மெஜாரிட்டிக்கு எப்படியா இருந்தாலும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிக்க வேண்டிய திமுக மட்டும் 170, திமுக சின்னத்துல உதயசூரியன் சின்னத்துல ஒரு 10-15 நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 188 வந்துச்சுன்னா அப்படி கணக்குல வருமா? இல்ல திமுக தனது 170 160 அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் போக வாய்ப்பு இல்ல. அது 170 போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கக்கூடிய சின்னங்கள்ல எங்க சின்னங்கள்ல நில்லுங்கன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு நீங்க கேட்குற 2 தானே கேட்குறீங்க, 2 இல்ல 3 தாரம், ஆனா எங்க சின்னத்துல நில்லுங்க. ஏன்னா இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. இந்த தேர்தல் எதை நோக்கி போகும், ஒரு தொங்கை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மெஜாரிட்டியான பெரிய கட்சிகள் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அது மெஜாரிட்டியான தொகுதிகளில் நின்றுதான் ஆகணும். அது கூட்டணி கட்சிகளை காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது இந்த நேரத்தில். அது காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்படி பண்றதா இருந்தால் அது தன்னுடைய வெற்றியிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் போய் நிற்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.